இவரோட இருந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. பொறுப்பு வேண்டாம் மனுஷனானா? பொண்ணு மேல கையை வச்சிருக்காரு, எடுக்க வேண்டாம் நீ தொடப்பக்கட்டையா? எனக்கு கை கொடுக்க வேண்டிய நிலைமையில 2 பேருமே கையை விட்டாங்க மேம். சிஸ்டர்ஸ் அம்மா நீங்க? ஆமாம் மேம். எதுக்குமா எங்களை தேடி வந்திருக்கீங்க? அப்பா அம்மா 2 பேரும் ஒரு சண்டையில் வந்து பிரிஞ்சுட்டாங்க மேம். அம்மா வந்து இன்னொருத்தவங்களை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதுலேருந்து வீட்டில் ஒரே சண்டை மேலே சண்டையாக நடந்துட்டு இருந்துச்சு. யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அம்மாவை வச்சுட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. யாருக்கு? அம்மா கிட்ட கேட்டாங்களாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், நீ வந்து அவள் வந்தால் கூட்டிகிட்டு போயிடு, 2வது 2 பேருமே இந்த சைடு வரக்கூடாது அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க. மிட் நைட்டில் வந்து ஒரு 11:30 10 அந்த இருக்கும். அம்மா வந்து 7-8 மணிக்கும் இங்கே போயிட்டாங்க. நான் வந்து படுத்துட்டு இருந்தேன். அவங்க எழுப்பி கூட்டு வந்து என் கூட வந்துடுறியம்மா 2 வருஷம் கழிச்சு நான் உன்னை எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு கேட்டாங்க. ஆறுமுகன்றவங்க. நான் சொன்னேன், நான் எதுக்கு உங்கள் கூட வரணும், நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ என் கூட வா, நான் உனக்கு அங்கே காலேஜ் சேர்த்து விடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு போய் படுத்துட்டேன். அப்போ தான் இவங்க இந்த விஷயம் சொன்னாங்க. நான் வந்து உங்கள் அம்மாக்கிட்டே கேட்டேன். உங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்தால் கூப்பிட்டு போக சொன்னாங்க, வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு சண்டை போட்டு போய் படுத்துட்டேன். அதுலேருந்து ஆறுமுகக்கிட்டே நான் பேச மாட்டேன் ரொம்ப. அப்புறம் ரொம்ப சண்டை போட்டாங்க. அவள் எதுக்கு பேச மாட்டேங்கிறா, ஏன் பேச மாட்டேங்க? நான் சொன்னேன், இந்தமாரி கேட்டபோது நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அம்மாவும் அவங்களும் சண்டை போட்டுக்கும் போது நடுவில் போயிட்டு ஏன் அம்மாவை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. என்னையே அடிச்சுட்டு நான் அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா எழுப்பி இது பண்ணாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அம்மா வந்து அவங்க சொல்கிற பேச்சு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை அடிக்கிறது, நான் ஒரு சாங்கு கேட்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, டிவி பார்த்தாலும் அந்த சைடு திருப்பி வச்சுக்கிறாங்க டிவியை. அது 9:30 மணிக்கு வீட்டில் சண்டை நடக்குதுன்னு பெரியம்மா கிட்ட சொன்னேன், இந்தமாரி பண்ணுறாங்கம்மா அம்மா வந்து அப்படின்னு. அம்மா கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ வந்து அம்மா கேட்டாங்க, ஏன்டி 5 பிள்ளைய பொத்துக்கிட்டேடி, இதுக்கப்புறம் எதுக்கிட்டி உனக்கு அவன் தேவையில்லடி உனக்கு அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. இல்லை எனக்கு என் பசங்க தேவையில்லை, எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னாங்க அம்மா. நான் சொன்னேன், அம்மா ஏம்மா எதுக்குமா 3 வருஷம் எங்களை பார்த்தல்லம்மா, இந்த வருஷம் மட்டும் எதுக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு அவன் தான் தேவை அப்படின்ட்டு பேசிட்டு அம்மா போயிட்டாங்க. பெரியம்மாவும் நீ போமா, இதுக்கப்புறம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அமுச்சு வச்சாங்க. போனோடனே மறுபடியும் அதே மாதிரி தான் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டோடனே நான் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 8:30 மணி இருக்கும், வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா இந்தமாரி பண்ணுமா அப்படின்னோடனே எங்கள் சின்ன அண்ணனை வந்து அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டோன்னே எங்கள் அண்ணன் வந்தால் நின்று ஏன் சித்திமா பண்ணுற, பாப்பா தானே, உன் பொண்ணு தானே சித்தி, வச்சுக்கோ சித்தி அப்படின்ட்டு பேசிகிட்டே நின்றுருந்தேன். அண்ணா சொன்னால், நான் நம்பர் தரேன், என்னோட நம்பர் தரேன், அதுக்கு ஏதாச்சும் சொன்னால் ஃபோன் பண்ணு, அம்மா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். நின்று நம்பர் எழுதிட்டே இருக்கேன். ஆறுமுகன்றவங்க வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஏஸ்மா கது சாத்து, டைம் ஆகுது அப்படின்னோடனே எங்கள் அம்மா வந்து கது தாப்பால் போட்டு போய் படுத்துட்டாங்க. 9:30 மணிக்கு என்னை வெளியே விட்டுட்டு எங்கள் அண்ணன் வந்து கது தட்டுறா, வயசு போன வெளியே வச்சுட்டு நீ எதுக்குள்ளே பார்த்துட்டு இருக்க, வாச்சித்துனா எங்கள் அம்மாவும் கது திறக்கல, தம்பிங்களையும் திறக்க விடல. அண்ணன் வெளி தாப்பால் போட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பெரியம்மா வீட்டில் இருந்தோம். 3 நாள் இருந்தோம். 3 நாளும் ஒரே துணி தான் போட்டுட்டு இருந்தோம். அது வந்து கேட்கும் போது நைட் டைம் வந்து என் தம்பி அவனோட பேகு ஃபுல்லாக துணி வச்சுட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு நின்றுட்டு இருந்தான். நான் சொன்னேன், தம்பி அக்காவுக்கு துணி எடுத்து வைமா, எடுத்து கொடுக்குறது வந்து கட்டை பேக்கில் வைமா அப்படின்னு. சரிக்கா அப்படின்ட்டு அவன் உள்ளே வந்தான். இவங்க என்ன பண்ணாங்க, உடனே கையை பிடிச்சி முறுக்கி அடித்தாங்க. எதுக்கு என் தம்பி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணால் ஜல்லிக்கண்டு எடுத்து நான் அடித்தேன். நீ எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்ட்டு எங்கள் அம்மா அவங்க 2 பேருமே சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. அடித்த உடனே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸ் 1 வாரம் கிட்ட கேட்டேன். கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இது பண்ணிடுறோம். அப்புறம் ஆறுமுகத்தோட சிம் கார்டு வந்து யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நீங்கள் தான்? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்தமாரி பண்ணுறாங்க, அவங்க பேச்சு கேட்டு எங்கள் அம்மா எங்களை அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்போது அவங்க அம்மா இன்ஸ்பெக்டர்லாம் நிற்க வச்சு கேட்டாங்க அம்மா கிட்ட, உனக்கு உன் பொண்ணு வேணுமா, அந்த ஆள் வேணுமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு என் பொண்ணு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த ஆள் நட என்னால் தான் சண்டை வருது, இந்த பொண்ணு தேவையில்லை சார், இந்த பொண்ணால் தான் சார் எனக்கு எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வருது, இந்த பொண்ணை எங்கேயாச்சும் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த ஆள் சொன்னேன். எங்கள் அம்மா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என் பொண்ணு தேவையில்லை, எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்றாங்க அம்மா. அதுக்கப்புறம் பெரியம்மா பேசி கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் போய்ட்டு சிம் கார்டு துணி எடுக்க போயிருந்தோம். வீட்டிலேருந்து எல்லா துணியும் எடுத்துகிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கே வர மாரி அந்த இன்ஸ்பெக்டரும் அதான் சொன்னாங்க, உங்கள் அம்மா தேவையில்லம்மா, இதுக்கப்புறம் உனக்கு நீ உங்கள் பெரியம்மா கூட போய் இருந்துக்கோ அப்படின்ட்டாங்க. சரி சார், நான் எங்கள் பெரியம்மா கூட இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்தேன். இப்போ உங்கள் அப்பாவும் உங்களை பார்த்துக்கிறதுல அம்மாவும் பார்த்துக்கலாம். ஆமாம், அப்பா சொல்கிறாங்க, நீ உங்கள் அம்மா கிட்டே போயிட்டல்ல, நான் ஏன் உன்னை பார்த்துக்கணும், என்னெல்லாம் உங்களை பார்த்துக்க முடியாது, நீங்கள் எங்கே எங்கேயாச்சும் கேட்டு ஒழிங்க,
எதுக்கும் என்னை கூப்பிடக்கூடாது, எங்க உங்களை நல்லா ஃபோன் பாத்துக்கிறாராப்பா? அக்காக்கு மட்டும்தான் பிரச்சனை? இல்ல மேம், நல்லா பாத்துக்கிறாரு. என்னன்னா அசிங்கமா பேசுவார். நீ வந்து இவன் கூட இப்படி ஓடி போயிடுவ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி போயிடுவ, அப்படி போயிடுவ, உங்க அம்மா போன மாதிரி நீயும் போயிடுவ அப்படின்ட்டு பேசுவார் அப்பா. அதுதான் அவனுக்கு கஷ்டம். இப்போ என்னம்மா நாங்க செய்யணும்? அப்பா அம்மாவும் 2 பேருமே ஒண்ணா இருக்க சொல்லுங்க. தனித்தனியா இருந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம். அவங்க ஒண்ணா இருப்பாங்களாம்மா? நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் மேம். அவங்க ஒன்றா இருக்க மாட்டேன். அவங்க தனித்தனியாக இருந்தால் நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் பட்ட கஷ்டம் தம்பி தங்கச்சிக்க பட தேவையில்ல. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேருமா? எஸ் அம்மா. சொல்லுங்க, என்னம்மா பிரச்சனை? எங்கள் ஹஸ்பண்ட் கேட்கும் சண்டை மேடம். சண்டையில் நான் வந்துட்டேன் அவர் விட்டு. அவரே நீ வேணாம்னு சொல்லிட்டாரு. வந்துட்டு 4 வருஷமாக பசங்க பார்த்துட்டு இருந்தேன். 5 வருஷம் தான் அவர் விட்டு வந்து. 5 பசங்க? ஆமாம். நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலையா? இல்லை பண்ணல. ஏன்? இப்போ 5ஆவது பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அவங்க வேணாம் தான் சொன்னாங்க, ரத்தம் இல்லைன்ட்டு கேம்ஸ் வந்து ரத்தம் ஏற்றி பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா இன்னும் 2 புள்ள பெற்றிருப்பீங்க. நான் வேணாம் தான் சொன்னேன் மேம். அவர் தான் எதுவும் பண்ணலை. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? சண்டை மேடம். எதுக்கு? கொடுமை ஏதாவது பண்ணாரா? அதெல்லாம் இல்லை மேம். அப்புறம் நீங்க இன்னொரு பையனோட தொடர் எப்படிம்மா அது? அந்த பையனுக்கு என்ன வயசு? தெரியல மேம். 27 வயசு. நீங்க ஏன் இப்படி பண்ணி எதனால இப்படி ஒரு ஒரு அவர் ஏதாவது கட்டாயப்படுத்தினாரா உங்களை? இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் எப்படி இது உருவாச்சு? இப்படி ஒரு தொடர் மேம் எனக்கே தெரியல. தெரியலன்னா எப்படிமா? 5 புள்ள பெற்றிருக்கீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல? இதுதான் மேம். நான் தனியாக இருந்து நான் பார்த்துட்டு 5 வருஷமா நான். அது எப்படி? அது இன்னொரு தொடர்பானதுனாலலாம் உங்க புருஷன் விட்டுட்டு போனாரு? ஆமாம். எப்படி நீங்க பசங்களை பார்த்துப்பீங்க? வயசு பொண்ணு இருக்கா? நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் மேம். வீட்டு வேலை செஞ்சு, மொராசல் வேலை பண்ணிட்டு, ஹோட்டலில் வேலை செஞ்சு நான் தான் பார்த்துட்டு. எப்படி இந்த தொடர்பாச்சு? எதுனால ஆச்சுமா? எனக்கு தெரியல மேம். இல்லை மேம், ஃபஸ்ட்டு நாங்கள் ஜெராக்ஸ் கடை அது வந்து வாடகை வச்சுருந்தோம். பிரியாணி கடை வாடகை வச்சுருந்தோம். வாட்டர் சர்வீஸ் சொந்தமாக வச்சுருந்தோம் மேம். அதில் வந்து பிரியாணி கடையில் வந்து ஒரு அண்ணா வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு அப்பா சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு கண் உட்பட எனக்கு தெரியாதுப்பா, நான் கண் உட்பட பார்க்கல, எனக்கு கண் உட்பட இங்கே அம்மா இருப்பாங்க, அங்கே அந்த அண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்பா என்ன பண்ணார், ஒரு தாட்டிக்கு அத்தை மாமா அப்பா வரும்போது அந்த அண்ணாவும் அம்மாவும் உள்ளே இருந்தாங்க, பெட்ரூமில் இருந்தாங்க. நான் தான் ஜன்னல் கதவை திறந்து உடச்சி பார்த்தேன் அப்படின்ட்டு அப்பா சொன்னார். எனக்கு அது தெரியாதுப்பா, நான் தெரிஞ்சால் சொல்லுவேன்ப்பா, நிஜமாக எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ தான் வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு வெளியே வந்தது. அந்த அண்ணா வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டில் கூட்டு வந்து வச்சுருந்தாங்க. பெரியம்மா வீட்டில் கூட்டு வச்சுருக்கும் போது அவங்கக்கிட்டேயும் சண்டை அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணதுனால அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்களை கூப்பிட்டு வந்து பாட்டி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாங்க. அப்போ 3 வருஷம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். இந்த 1 வருஷம் தான் அந்த தொடர்பு இருந்ததாங்க. ஏமா இப்படி? எனக்கு எப்படி அந்த மாரி ஆச்சு எனக்கே தெரியல மேம். அந்த மாரி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த பையன்? ஆமாம். இவர் கல்யாணம் பண்ணிட்டு ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகுது இவர் கல்யாணம் பண்ணி. இவர் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? இல்லை வீட்லேயே பசங்க யாரும் இல்லை. அப்பெல்லாம் வந்து அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க. 6 மாதம் தான் அது இவங்க வந்து என்கிட்ட. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு புருஷன் இருக்காரு, அப்புறம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? அவர் தான் வேலைன்னு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருல்ல மேம். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல மேம். ஆனால் மொபைலில் மட்டும் ஒரு ஆன்ட்டி கிட்ட பேசுவாங்க. அவங்க நேம் கேட்டால் நேம்லாம் கேட்காத, பேசுறதை மட்டும் செய் அப்படின்னாரு அப்பா. இதற்கு அந்த ஆன்ட்டி நான் பார்த்ததே கிடையாது. அது கூட இந்த 6 மாதம் அப்பா வீட்டில் போயிருக்கும் போது அவங்களே தெரியும் எனக்கு. உங்கள் பொண்ணு சொல்கிறா, போலீஸ் கேட்டாங்களா அந்த பையன் வேணுமா குழந்தை வேணுமா கேட்டா, இல்லை அவர் தான் வேணும் சொன்னீங்களா? அவர் எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னேன் மேம். ஒரு அடி அடிச்சதுக்கு அவர் மேலே தப்பாக சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிச்சு. அவர் நான் பார்த்துக்கிறேன், போலீஸ் கட்டுன்ட்டு அதான் சொன்னார். சார் நான் பார்த்துக்கிறேன் சார், 5 பேர் 6 பேர் இவ்வளோட சேர்த்து 6 பேர் நான் பார்த்துக்கிறேன் சார், நான் காப்பாற்றுறேன் சார்னா. அப்புறம் ஒன்றும் சொல்ல, நீங்கள் எப்படின்னா போங்க சொல்லிட்டு அவங்க அமிச்சிட்டாங்க வெளியே. இல்லை மேம் வந்தாச்சு. இந்த வயசுல எப்படிம்மா இன்னும் ஒரு பையன் பிள்ளைங்களை வைக்க என்ன பாதுகாப்பு இருக்கும்? என்ன பாதுகாப்பு இருக்கும்? உங்களதே தப்பான உறவு, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அவர் அப்படி கேட்ட காரணம் என்ன கேளுங்க மேம். நீங்க அந்த பிள்ளை என்ன கேட்ட காரணம்? அவர் அப்படி கேட்கற காரணம் என்ன, நான் அந்த பிள்ளைகிட்டே நீங்களே என்னது அந்த பிள்ளையே கேளுங்க மேம். நீங்களே எதுக்கு அப்படி கேட்டாரு? பசங்க 2 பேர் கூட வந்து இவரை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, சரி அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பழகிட்டாங்க. 2 ஆம்பளை பசங்களும். இந்த பிள்ளை கூப்பிட்டா நான் கூப்பிடணும், சரி கூப்பிடாடி விட்டுரு அப்படின்னு சொல்லியாச்சு. அவர்கிட்ட ரொம்ப பேசுறது, ரொம்ப மேலே விழுந்து பேசுறது, சாப்பிடுன்னு சொல்றது, இதே மாதிரி இது பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் அவருக்கு அந்த மனசுல வந்து அவருக்கு தூண்டுச்சு.
நான் அப்படிலாம் எதுவும் என்கிட்ட சொல்லல ma'am. சொல்றீங்கன்னா சொல்றாரு, எனக்கு எப்படி தோணுச்சு எனக்கே தெரியலம்மா எனக்கு அப்படின்றாரு அவரு. அப்போ உங்க பொண்ணு தான் அவரை வசீகரிக்கிறான்னு அவள் சொல்றீங்க, அதனால அவர் தப்பா பேசினாரு. அதனால நானுமே சொன்னேன். அதையும் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாரி நான் சொன்னேன் 2 வருஷம் படிப்பு முடி நான் ஊருக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. சொன்னேன் நான் அப்படின்னு அதையும் என்கிட்ட சொன்னாரு. ஊரோட வச்சுக்கிறேன், நம்ம இங்க வர வேண்டாம் அப்படியும் சொன்னாங்க மேம் அவங்க. இருமா, என்னம்மா சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? இந்த பொண்ணு தப்பா நடந்துக்கிட்டது சொல்றியா? இந்த பிள்ளை அப்படிதான் பண்ணுது மேம். அவர்கிட்ட என்னது ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறனா வாங்க போன்ற தரத்தை அவர் எதுவுமே பேசக்கூடாது. நான் தான் எங்க மாமாவே அப்படிதான் சொல்லுவேன். அப்படியா? எந்த மாமாவை? எங்க அக்கா வீட்டுக்காரர், பெரிய அக்கா வீட்டுக்காரர் எல்லாருமே வாங்க போன்னு தான் சொல்லுவேன். இது அவர் அக்கா வீட்டு உங்களுக்கு மாமா மாதிரியா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது பையன்? இல்ல மேம், நான் சொல்றேன் மேம். நான் அது மாரி எங்க அக்கா வீட்டுக்காரரும் சொல்ல அவரு. நீங்க ஒழுக்கமா நடந்துக்காதீங்க, கூத்தாடிங்க, அப்புறம் பிள்ளைய கண்டீங்க, அவளை குறை சொல்லுங்க. இவர் தான் தவறா? இவர் தான் தவறா? ஆமா மேம். 10வது படிக்கிறது பிள்ளைட்ட ஊருக்கு என் கூட வா சொல்வீங்களா? அவங்க நடந்துக்கிற பொறுத்து தான் சொன்னாங்க. என்னது? அவங்க நடந்துக்க பொறுத்து தான். அவங்க என்ன நடந்துக்கிட்டாங்க? ஒரு வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? அவங்க அம்மா கூட இருக்கிறன்னு தெரியல. அப்போ எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? முகர கட்டன்னு சொல்லுவாங்களா? அப்போ எங்களோட ஊருக்கு வர சொல்வீங்களா? அவங்க நடந்துக்க பொறுத்து என் மேல ஒரு பாசம் காட்டுறாங்க, அதனால தான் எனக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்து தான் நான் கேட்டேன். என்னது பாசம் காட்டினா? சின்ன புள்ள பாசம் காட்டினா திட்டணும், ஒழுக்கமாக நடந்துக்கோ சொல்லணும், இல்லை நான் அவங்க அம்மாட்ட சொல்லணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திட்டியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், அவ கூட பேசாம கூட இருந்திருக்கேன். இல்ல அப்போ நான் பேசாம இருந்தேன் மேம். எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அவ என்கிட்ட பேசாம இருக்கா, யார்கிட்ட போய் பேச போறாள் அப்படிலாம் கேட்டிருக்காங்க மேம் அவங்க. அதுல எதுவும் சொந்த கிடையாது. என் தம்பியோட கூப்பிட்டு கேளுங்க மேம். அதெல்லாம் எதுவும் சொந்த கிடையாது. எத்தனை தடவை நானே சொல்லுவேன், ஏன்டி பேச மாட்டேன்ற, எதுக்குடி பேச மாட்டேன்ற, பேசுங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இருந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களை விட உங்களுக்கு தேவையா அந்த வயசுல? இந்த அம்மாக்கு தேவையா பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்காமா? அறிவு இல்லை உங்களுக்கு எல்லாம். ஸ்டேஷன்ல கேக்குறாங்க, இந்த பொண்ணால தான் எங்க வீட்டுல சண்டை வருது, இந்த பொண்ணு தேவையில்ல. பிள்ளைங்க எதுக்குமா பெத்து போட்ட? அப்படிலாம் சொல்ல. எதுக்குமா 5 பிள்ளை பெத்து போட்ட? ஏன் மேம் 4 வருஷமா நான் கஷ்டமா ஒன் டே வந்து கஷ்டப்பட்டேன். அப்போ போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, அவங்க அப்பா கூட்டாந்து கேட்க வேண்டியதானே. அப்போ 5 பிள்ளை எதுக்குமா பெத்து போட்ட? பாத்துக்க முடியலனா? பொறுப்பு வேண்டாம் மனுஷனானா? அம்மா இல்ல நீ? உங்க அம்மா வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? பையனை கூட்டிட்டு போறாங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்புறம் 2 அண்ணன், ஒரு அக்கா. நான் எப்படி உங்களோட பழக்கம்? கம்பெனியில் பழக்கம். இதெல்லாம் நல்லதா? இதெல்லாம் சரிப்பட்டு வருமா வாழ்க்கைக்கு? பிள்ளைங்களை வாழ்க்கை எப்படி கெடுத்துட்டீங்களே. நான் உங்களை போன்னு சொல்லவே இல்லையே. நீங்க எதுக்கு அவங்க அம்மாவோட வந்து இருக்கீங்க? இல்ல மேம், அவங்க பேச்சு கேட்டுனா எங்க அம்மா எங்களை வீட்டை விட்டே வெளியே அமிச்சா. முக்கியமா என்னதான் மேம், உங்க அம்மாக்கு அறிவு இல்லம்மா. யாரு பேச்சு கேட்கணும்? நான் என்ன சொன்னேன், 2 ஆம்பளை பசங்க இருக்கட்டும், நீ மட்டும் போன்னு சொன்னேன். பசங்க கூட கூப்பிட்டு கேளுங்க மேம், நீங்க ஆம்பளை பசங்க கூட இவங்க எந்த ஒழுங்கா பெத்துக்கிட்டீங்க? 5 புள்ள ஏமா பெத்துக்கிட்டீங்க? பாத்துக்க முடியலன்னா ஒழுக்கமா இருக்க முடியலமா ஏமா புள்ள பெத்துக்கிறீங்க? ஏமா 4 வருஷமா நான் பாத்துட்டு, இதோ 5 வருஷமா தெரியறதா? நான் பாக்க எவ்வளவு பசங்க நான் அவங்க அப்பா கிட்ட இருந்து. வயசு பொண்ணு, எத்தனை வயசுல கூட்டு வந்து கேளுங்க. கண்ணு கருத்துமா பாத்துக்கணும். ஒழுக்கம் இல்லாம இருக்கீங்க. நீங்க கேளுங்க, எந்த வருஷம் நான் கூட்டாந்த, என்ன வயசு உனக்கு, எத்தனை படிக்கும் போது நான் கூட்டாதான் கேளுங்க. என்ன தேவையா உங்களுக்கு? போய் இன்னொரு புருஷன் தேவையா? இப்ப எதுக்கு உங்களுக்கு இன்னொரு புருஷன்? பாசமா பேசினாலும் அதனால அவர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாராம். எங்க பெரியம்மா வீட்டுக்கு ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க மேம். அந்த அண்ணன் கூட பேசிட்டு இருந்தோம். அவங்க பீச்சுக்குலாம் போகும்போது ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கேட்குறாங்க, ஒரு தாட்டிக்கு இவங்களோட சண்டை போட்டாங்க. நான் வந்து பெரியம்மா வீட்டில் இருந்தேன். ஃபோன் பண்ணி நீ இங்கே உடனே வந்து ஆகணும், வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. இல்லை என்னால் வர முடியாது, நான் என்னதுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறீங்க, என்னால் வர முடியாதுன்னா ஏன் அந்த அண்ணன் பேர் சொல்லிட்டு அவங்க கூட போய் படுக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க மேம். இவங்க என்ன யாரு? இவங்க கேட்டாங்க மேம். அவர் பேர் என்னது? அந்த அண்ணன் பேர் பூபால். கேட்டே தப்பு. யாரு கூட ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க, ஏன் அவனை லவ் பண்றியா, அவங்க கூட போக போறியா? நீங்க எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்க?
நீங்க யார் அந்த பொண்ணுக்கு? அவளே சொல்லியிருக்கா எனக்கு என்னை அடிக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அவளே சொல்லியிருக்காள். நான் அப்படி சொன்னதே கிடையாது மேம். கேளுங்க. தம்பிங்களை கூப்பிட்டு கேளுங்க. எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு நான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்க யாருங்க தப்பு நடக்கக்கூடாது? நீங்க ஒழுக்கமா இருக்கீங்களா? முதல்ல உங்க உறவு ரொம்ப ஒழுக்கமான உறவா? நம்ம ஒழுக்கமா இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றோம். நல்லா அது அக்கறை இல்ல. பாத்துக்கணும்னா இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது இவரை சேர்த்து இருக்க கூடாது நீங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ப இல்லையே அந்த பிள்ளை 6 மாசம் ஆயிடுச்சு. அது போயிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு திருப்பி வந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த வயசுல குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் கண்டிக்கணும்னா அம்மா ஒழுக்கமா இருக்கணும். முதல்ல பெத்தவங்க ஒழுக்கமா இருக்கணும். அப்பா அந்த பக்கம் இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்காரு, அம்மா இந்த பக்கம் இன்னொருத்தரோட வச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அவளை கண்டிக்க முடியும்? மூளையே இல்லை உனக்கு. அதான் இங்க ஒண்ணுமே இல்லை. அதான் இப்படி உட்காந்துருக்க. மூளை இருந்தா இவரெல்லாம் ஒன்னு யூஸ் பண்ணக்க மாட்டாரு. உன்னை மட்டும் இல்ல அந்த பசங்களே யூஸ் பண்ண போறாரு. அதுதான் நடக்க போறது. இவரெல்லாம் பார்த்துட்டு வரா? 90 வயசு வரைக்கும் பார்த்துட்டு வரா இவரு? ஏதாவது சொல்லிடுவேனா? அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சா? அவன் வந்தா அவன் கூப்பிட்டு போயிடு, 2 பேருமே வரக்கூடாது இந்த சைடு. என்னம்மா பண்றீங்க? இவரோட இருந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பழகுற மேடம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டீங்க. நீங்க அந்த மாதிரி பழகுற கூட பேசாம இருந்தாலும் ஏன் புரியவே இல்ல. அதுதான் பிரச்சனை. அவர் அந்த மாதிரி பழகுனால தான் அவர் மனசு அப்படி வந்துச்சு அந்த பிள்ளை அவருக்கு. அவர் நல்லவர், இந்த பாப்பா தான் கெட்ட பொண்ணு. நான் 2 பேருமே தான் தப்பு சொல்றேன் மேடம். நானே இவரே திட்டினா நானே திட்டிட்டு இருக்கா இருக்குல்ல துரத்தி விடுறது தானே. 2 பேரும் தானே தொத்தணும். அப்போ இவரு மட்டுமா தொத்தணும்? அவளால தானே அவரை பெத்தியா? இல்ல ஆமா. நீதான் அவரை உலகத்துக்கு கொண்டு வந்தியா? இல்ல அந்த பொண்ணை யாரு கொண்டு வந்தாங்க? நான் கொண்டு வந்தேன். அப்ப நீ துரத்த முடியாது. நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். அவ தப்பே பண்ணா கூட நல்லது கட்ட சொல்லி கொடுத்து அவளை வச்சுக்கணும். பொண்ணு மேல கைய வச்சிருக்காரு. தொடப்பக்கட்டையில எடுக்க வேண்டாம். நீ தொடப்பக்கட்டைய அப்படிலாம் எதுவும் பண்ணல மேம். அவர் வாயால சொல்லியிருக்கிறாரு. அவள்தான் மேடம் அவரு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? அந்த பசங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டு போல இருக்கேம்மா. நான் கெடுக்க மாட்டேன் மேம். கெடுக்குதுன்னு நான் அவ்வளவு இது பண்ண மாட்டேன் மேம். எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு போலீஸ் கட்ட 2 போலீஸ் கட்ட சொன்னேன். ஒரு காலையில வந்துட்டேன் சார். எங்கிட்ட வேணா உங்க பெரியமாடி வேணா சார். அவங்க அப்பாட்ட அனுப்பி கேட்டாக்க எங்க அப்பா என்ன அடிப்பாரு, நாங்க போக மாட்டோம். அப்பா ஒரு அடிக்க மாட்டேன். இப்படி எல்லாம் அம்மா கிட்ட போனீங்களா, எனக்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்பரை ராங் கால்ல போட்டாரு. அப்பா எப்படிமா? அப்பா ஒழுக்கமா வாழ்றாரா? அப்பா கூட யாருக்கும் ஏதோ ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்காங்க மேம். அது யாருன்னு தெரியல. இதுக்கு நான் பார்த்தது கிடையாது. இப்போ உன்னை அப்பா பார்த்துப்பாரா? அப்பா பார்த்துப்பாரு மேம். உங்க அம்மா இந்த மாதிரி போயிட்டா நீயும் போயிடுவ அப்படின்ட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவார் அப்பா. இப்படி பேசினா எப்படி கஷ்டப்படாம இருக்கிறது? நான் அதையும் சொல்றேன் மேம். நீங்க அங்க போனா கூட உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க அங்கே இருந்து ஆமா, இவங்க சந்தோஷம் தானே முக்கியம். இவங்க சந்தோஷம் தானே முக்கியம். அப்ப அவரை வெளியே அனுப்பு. இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டு நான் ஏத்துக்க மாட்டேன் அவங்கள. ஏத்துக்கிறதுக்கெல்லாம் இது உங்க பொறுப்பு. இவ்வளவு தூரம் என்ன கொண்டாந்து விட்டு நான் ஏத்துக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அதான் சொன்னேன். நீ என்ன பண்ண போறாங்க? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்க 2 பேரும் உள்ள போட போறோம். சரி பரவாயில்ல மேடம். அப்போ ஒன்னாதான் உள்ள போவீங்க. அவ்வளவு லவ்ஸ். பரவாயில்ல மேடம். அவ்வளவு பண்ணி இந்த பொண்ணு லவ் இல்ல, புனிதமான காதல். அதையும் தாண்டி புனிதமானது இல்லையா? இந்த பொண்ணு தப்பா பேசினாலாம், பாசம் காமிச்சாலாம், அதனால அவர் கேட்டாராம். அவருக்கு அஃபெக்ஷன் வந்துடுச்சான். நாங்க 2 பேரும் கவனம் இருந்தாலும் அம்மா பாருமா உன்னை வாடி போடின்னு சொல்றாரு. அடிமா கில்லுமான்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு நீ கில்றியா இல்ல நான் கில்லுவா நடிக்குவான்னு கூட சொல்றேன் மேடம். நான் கம்னு இருப்பேன். இப்படி எங்க அம்மா தான் இது பண்ணுது. அவங்க போய் படுத்தாலும் போய் எழுப்பு. நீ எழுப்புனாதான் ஏஞ்சிப்பாரு. போய் எழுப்பு. வாங்க. இப்படி விட்டுட்டீங்களே பசங்களை. கிளம்பி வந்துடுறவாங்க ஒருத்தர் குடும்பத்தை அழிக்க. இது மாதிரி முட்டாளுங்க வேற. கல்யாணம் பண்ணி ஒழுங்கா குடுத்தனம் பண்ண வேண்டியதானே? குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறது பொம்பளைங்களை அறிவில்ல. எதுக்கு இப்படியெல்லாம்? நான் அந்த பசங்க கெதி என்ன ஆறுது நினைச்சு பாத்தீங்களா? யாருமே நான் வெளியே எழுத்தணும்னு என்ன கிடையாது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் 1 வருஷமா. நீங்க யாருங்க பாத்துக்கிறதுக்கு? நீங்க யாரு? பசங்களை எப்படிங்க விட்டீங்க? அப்படி இப்போ என்னை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சுமா.
நானே எங்கள் வீட்டுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். 5 பேரும் எடுத்துகிட்டு வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டில் 8 மாதம் புழங்கணும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தானே 5 பிள்ளை பெற்றீங்க? ஆமாம் மேடம். எதுக்கு 5 பிள்ளை பெற்றீங்க? எதுக்கு 5 பிள்ளை பெற்றீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பெற்றுக்குன்னா வாழ வைக்கிறதுக்கு, சாப்பாடு போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே தான் மேடம். பண்ணினீங்களா? பண்ணனா என்னத்துக்கு? நான் 15 வருஷமாக கான்வெண்ட்டில் படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாமே இருந்து அதுக்கப்புறம் இந்தமாரி சண்டையில் இந்தமாரி போய் வாட்டர் சர்வீஸ் வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம். நீங்க 3 வருஷம் முன்னாடி அவங்க போனாங்க சொல்றீங்க. இப்பதான் அந்த பொண்ணுக்கு 15 வயசு. 16 மேம். 16 13 வயசுல அந்த பொண்ணு வெளியே போயிட்டா. நீங்க எப்படி விடலாம்? அப்படி அந்த அம்மா தான் இன்னொருத்தரோட சேர்ந்து போயிருக்காங்க. நான் சொல்ற ஒரு வார்த்தைக்கு நாம சொன்னா கட்டுப்பட்டு வரணும். ஏங்க சின்ன பசங்கங்க அவங்க. நீங்க வந்து அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா, ஒரு நிமிஷம், அவளுக்கு அவ பெத்த தாய் தானே, தாயிட்ட பேசணும்னு அந்த பொண்ணுக்கு தோணுறதுல எந்த தப்பு கிடையாது. போய் பேசட்டும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பேசினதுனால உங்க அம்மாட்ட பேசக்கூடாது. இப்போ ரீசெண்டா மேடம் அது என்னை விட்டு வீட்டை விட்டு காந்தி ரோட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. சாமான் செட்டோட தூக்கி போட்டு என்னோட ஜாமான்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டாங்க. அதோட சரி இங்கே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நான் என்னென்ன போராடினுட்டு அன்னைக்கு முதல்ல இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். பேசி என்ன இதுன்ட்டு எந்த அளவுக்கு தாழ்ந்த மனப்பான்பாடு பண்ணிட்டு. இதே 3வது பையன் பிறக்க சொல்லி ஒரு இன்சென்டிவ் நடந்தது. அதுவும் நான் சகிச்சுக்கிட்டு சகிச்சுன்னு ஏத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சு. என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி? அது என்ன தெரியாது மேடம். நீங்க தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கீங்க. வாழ்ந்திருக்க இருக்கிறேன்னா எல்லாத்தையும் சொன்னா எல்லாமே அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாம் கூடி நைட்ல உட்கார வச்சு பேசினா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மேடம்? நான் வேலை செஞ்சு வாட்டர் சர்வீஸ் கடை வச்சிருந்தேன், மூடிட்டேன். ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தேன், அவர் பிரியாணி சென்டர் கடை வச்சிருந்தேன். அதில் வேலை செய்கிறவன் மதுரையிலேருந்து யுவராஜ்னு வந்துட்டு வந்து அங்கே வேலைக்கு வந்தவன் வீட்டுக்கு வந்தான். நான் ஊருக்கு போகிறேன்னா நைட்டு கிட்ட வந்து வீட்டில் வச்சு தங்க வச்சிருக்காங்க. இது எல்லாம் 5 பசங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் நான் கையும் காலும் பிடிச்சேன். நான் கேட்கறது அது இல்லை மேடம், கையும் காலும் பிடிச்சேன். அதோட போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். சரி வேணாம், பசங்களோட எதிர்காலத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிச்சு. நீங்கள் கேளுங்க. இல்லை நான் பேசுனது அதனால. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கப்புறம் சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. நீங்கள் வேணும்னா நான் எல்லா பசங்களோட போயிடுறேன்ட்டு 5 பேரும் சேர்ந்து அவங்க அம்மா இவங்க இந்த 5 பசங்களும் சேர்ந்து என்னுடைய வீட்டில் வந்து செருப்பால் அடிச்சுட்டு போயிருக்காங்க, அடிச்சாங்க. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட். அம்மா தான் அடிச்சாங்க. அவங்க ஏன்னா பெரிய பாட்டியை வந்து அப்பா தள்ளி விட்டாங்க அப்படின்ட்டு அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து வந்தாங்க என் வீட்டில். அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் 2 பேரும். நீங்க பசங்களை போய் அவங்களோட சேர்த்து பேசுறீங்க? நான் சேர்த்து பேசல மேடம், என் கூட வந்தா தானே மேடம் வரணும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்தாங்க, வரேன்னாங்க. சரி வாங்கன்ட்டு 5 பேரையும் எடுத்து வச்சு நான் இது பண்ணேன். 2 பேரையும் ஹாஸ்டலில் நான் எத்தனை விட்டேன். நான் இங்கேருந்து ஆளுகிட்ட இங்கேருந்து எத்தனை உறவங்ககிட்ட விட்டாச்சு. விட்டுட்டு அதையும் மட்டும் நீ நான் 2 பேரும் பார்த்துன்னு. இந்த பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தா யாரு சமையல்லாம் செய்வாங்க? நான் செய்வேன் மேடம், அவங்களும் செய்வாங்க. மணிசாவும் செய்யும். நானும் நின்று எல்லாமே இந்த 6 மாசத்துக்கு நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்பா கூட நல்லா பார்த்துப்பாங்க. அப்புறம் அப்பா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு சொன்னீங்க? அவங்க ஏதோ ஒரு லேடி கிட்ட ஒரு நாள் பேசினேன். நான் கொடுத்தேன். நான் தெரிஞ்சவங்க ஃபோன் போட்டு கொடுத்து நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மேடம். நீங்க கட்டுப்பாடோட தான் வாழ்ந்துட்டு நான் இருந்துட்டு தான். அப்புறம் ஏன் நீங்க இந்த பசங்களை பாத்துக்க கூடாது? நான் பாத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேடம். என் வீட்டுல சாப்பிட்டு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தவறா போயாச்சு, அந்த லைஃப் உங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய வீட்டுல இருந்து நீங்க பத்திரமா இருக்கணும். என்னோட வீடு சொல்லாதீங்க, அவங்க வீடு தானே. என் வீட்டு உள்ள வந்து உட்காந்தா தானே மேடம் எங்க வீடுன்னு சொல்ல முடியும், நம்ம வீடுன்னு சொல்ல முடியும். அங்க பேசுற இங்க பேச எங்க அம்மா எங்க ஆயா வீட்டுல போன் திருடி எத்தனும் இவருடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. கேட்போம் கேட்க பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒண்ணு இல்ல மேம். அவங்க என்னது அவங்க வந்து வீட்டு பக்கத்துல இருக்க அண்ணா, நான் வந்து அப்படின்ட்டு தான் வந்து அந்த போன் எடுத்துட்டு வந்தேன். அது கொடுத்து தப்பா மேடம். ஸ்கூல் படிக்கிற பொண்ணு 10th படிக்குது. நான் அதுக்கப்புறம் மிஸ்ஸை போய் பார்த்து சைன் போட்டு கொடுத்துறேன் ப்ரோக்ரஸ் ரெக்கார்ட்ல. இந்த மாதிரி இன்சென்டிவ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இவ்வளவு தூரத்து காலையில நீங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருக்கு. இந்த வயசுல சாதாரணமாவே பசங்களுக்கு சின்ன சின்ன வீக்னஸஸ் வரும், புரியுறதா? அதை நம்ம வீட்டில் அப்பா அம்மா நல்லது சொல்லி கொடுத்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து நல்ல வழியில கொண்டு போகணும். உங்க பசங்க கேஸ்ல அதுக்கு ஆள் இல்ல, அவங்க போயிட்டாங்க. ஆள் இல்ல, போயாச்சு. நீங்க வந்து அவங்கள பழி சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கு தட்டி கொடுத்து கண்டிச்சு நல்லபடியா பாத்துங்க. கண்டிச்சு 8 மாசமா பார்த்துட்டு தான் இருந்தேன். வீட்டை விட்டு போக சொல்ல கூட கூட்டின்னு தான் போவேன், கூட்டின்னு தான் வருவேன். கீழே ஒரு கடைக்கு கூட நான் அனுப்புறது கிடையாது. ஒரு வாட்டர் கேன் எடுக்கணும்னு நான் தான் போவேன். அப்பதான் போயிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் A to Z வேலை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் கடன் வாங்குறோம் செய்கிறேன்னு எல்லாமே A to Z பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்டிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி இருக்க கண்டிச்சுன்னா என்னுடைய பசங்க அந்த மாதிரி அதுக்கு அடுத்து இதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். நீங்க உங்க அம்மா மாதிரி ஆயிடுவேன்னா அது ரொம்ப வேதனை மேடம். நான் இப்போ இருக்கேன்னா என்னை பாதிப்பட்டு என்னை விட்டுட்டு இன்னொருத்தக்கிட்ட பசங்க இன்னொருத்தருக்கு போவாங்க. நீ உன்னுடைய படிப்பை பாரு, எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு பசங்களாவே பார்க்க மாட்டேங்க. பசங்களை பார்க்கணும்னா எப்படி மேடம் சப்பா வளர்க்குறது? நான் எதனால பாதிக்கப்பட்டேன்? நான்
நான் எதனால பாதிக்கப்பட்டேன்? நீங்க ஏன் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன மேடம் புரிஞ்சுக்க மாட்டேன்? இப்போ எப்படி மேடம், இப்போ ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க மிஸ்ன்னு ஸ்கூல் போகாமல் இருக்க முடியுமா? அது என்னுடைய தப்பு இல்ல. பசங்களை நான் வந்து நீங்க கட்டுக்கா அடிக்கல, பார்த்தா ஆனா என்ன வார்த்தை சொல்றோம்னு இருக்குல்ல. மேடம் இங்கத்துக்கு இன்சென்டிவ் நடக்குது. அந்த மாதிரி பழக்க வழக்கம் போகக்கூடாது. அவங்க அக்காவும் சரி கிடையாது, அவங்க அம்மாவும் சரி கிடையாது, யாருடைய கான்டாக்ட் இருக்கக்கூடாது. யார் அக்கா? லாஸ்ட் மட்டும் இருக்கணும், என் கூட என்னக்கா இருக்கணும், சொல்றாங்க? பண்ணணும், செய்யணும்ட்டு லாஸ்ட் மட்டும் நான் காப்பாற்றி நான் இது பண்ணுகிறேன் மேடம். துணிமணி எடுக்கிறதுலேருந்து மற்றதுல இந்த 8 மாசத்துக்கு துணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டா மட்டும் பத்தாதுங்க. வேற என்ன பண்ண அவங்கள சொல்லுங்க மேடம்? புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும் தான் கட்டுப்பாடோட நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறேன். சாப்பாடு கட்டி நான் டிஃபன் பாக்ஸ் வந்து எல்லாத்தையும் கட்டி ஸ்கூல்ல அப்படியா? நான் வீட்டுல விட்டு வரேன். விடுவாங்க மேம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் வாசல் மட்டும் விட்டு வரேன். இப்ப அதுக்கப்புறம் ஈவினிங் பசங்களை பாத்துக்கிறீங்களா நீங்க? நான் பாத்துக்க தயார் மேடம். என்ன விட்டு போக சொல்ல இந்த மாதிரி இப்போ நான் இவங்களுக்கு இப்ப இவங்க என்ன திருந்தணும்? இவங்க என்ன திருந்தணும்? உங்க என்னுடைய கண்ட்ரோல்னா என்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும் மேடம். எனக்கு 5 பசங்க, 5 பசங்களை என்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும். அங்க போக போலீஸ் ஸ்டேஷன்ல வேணான்னு எழுதி குத்தாச்சு, அங்கேயும் எழுதி குத்தாச்சு. யாரை எழுதி கொடுத்தாங்க? 2013 இவங்க 2013 என்கிட்ட சீட் இருக்கு. செருப்பா லட்சுமி அவங்களுக்கு ஒரு 75 போட்டாங்க, எனக்கு ஒரு 75 போட்டாங்க. இதோட நான் தொடர்பு வெளியாவே இருந்தேன். சரி, உங்க பொண்ணு என்ன சொல்றா பாருங்க. கொஞ்சம் பாசமா அவள்கிட்ட பேசி பாருங்களேன். மேடம் நான் பாசமா ஒண்ணும் நடுவுல இல்லாத மேம் மேடம். இவங்க தான் பண்றாங்கப்பா, நீங்க வந்து எனக்கு சால்வா கேளுங்கன்னா, நீங்க தான் உங்க அம்மா கிட்ட போயிட்டீங்களே, நான் ஒரு எதுக்கு நிமிஷம். வந்து அவர் கேட்கணும்? தப்பா நடந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா மேடம் எனக்கு சொன்னாங்க இவங்க 10 பேர்கிட்ட போய் இருப்பாங்க, அந்த பஞ்சாயத்துக்கு நான் போய் கேட்டு இருக்க முடியும். அதுக்கு போலீஸ் இல்ல, இருக்கு. உங்க பொண்ணோட பாதுகாப்பு என்னோட உங்களுக்கு முக்கியம் பொண்ணோட இல்ல. பார்த்து என் வீட்டுல இருக்கணும் மேடம். என் வீட்டுல வந்து போக்குவரத்து இருக்க சொல்ல கையை வச்சேன்னா நான் கையை காலை வெட்டுவேன். இன்னொருத்த வீட்டுல போய் இருந்துக்குன்னு இவங்க அடைக்கல் கொடுத்துட்டு நீ போ கல்யாணம் பண்ண வந்த இட்டுன்னு போனா எப்படி மேடம்? இது 10 பேர்கிட்ட லிங்க் வச்சு 10 பேர்கிட்ட போறாங்கன்னா என் பொண்ணு வந்து என் வீட்டுல இருந்து வழியில போனாங்கன்னா கால கையை வெட்டுவேன் நானு. அதுக்கு ஜெயில் போக கூட தயாரு. நியாய நீதினா அதுதான். நான் சொன்னேன் மேம், அப்பா எனக்காக வந்து கேளுங்க பண்ணா, நீ யாரும் எங்க வீட்டுல இருந்து போக சொன்னது? இப்ப யார் வீட்டுல இருக்க? பெரியம்மா வீட்டுல இருக்கோம். ஏன் பெரியம்மா வீட்டுல இருக்க? அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அப்பா வந்து சொன்னாங்க அம்மா நீங்க தேவையில்ல அப்படி விட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க தான் கூட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பெரியம்மா, நீங்க பெரியப்பா பெரியப்பானா? செகண்டு எங்க ஃபர்ஸ்ட் எங்க? அவர் இல்லை. எங்க? நீங்க பெரியம்மா, நீங்க பெரியப்பா பெரியப்பா பெரியப்பானா? செகண்டு எங்க ஃபர்ஸ்ட் எங்க? அவர் இல்லை. எங்க? அவர் இல்லை. அவர் எங்க? அவர் எங்களுக்கு தெரியல மேம். அதுக்குன்னு இப்படியா ஒட்டி உட்காருவீங்க? தலைய உட்காருங்க. 2 பசங்களும் ஊட்டி லாஸ்ட்ல படிச்சு லீவுக்கு ஒரு மாசம் வந்தாங்க. நீங்க இந்த பெரியம்மா வீட்டுல தான் இருக்கீங்களா? ஆமா மேம். அங்க என்ன பிரச்சனை? அங்க எந்த பிரச்சனை இல்லை மேம், அவங்க நல்லா தான் எங்கள் பார்த்துக்கலாம். வீட்டில் இந்த பிரச்சனை இல்லை மேம். நான் கரெக்டாக பசங்க பார்த்துக்கிறேன். இப்போ நடுவில் வந்து எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டேன்னா, அந்த பெரிய பிள்ளைய அவன் கை தூக்கி அடித்ததுனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அவனுக்கு அடிக்கிறதுக்கு எந்த உரிமை இல்லை. அவர் அடிக்கலாம், அவங்க அப்பா அடிக்கலாம், அவங்க அம்மா அடிக்கலாம், அவங்க அம்மா அடிக்கலாம். எங்களுக்கு உரிமை கிடையாது அடிக்கிறதுக்கு. நாங்கள் அந்த குழந்தைங்களை இதுவரை மிரட்டினதே கிடையாது. நினைதுங்க என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக தான் நான் அதுங்களை வச்சுட்டு இருக்கிறேன். நான் டெய்லி கூலி வேலை செய்கிறவன் தான். அது சரி, அதுன்னு நான் விட்டேன். அடித்தது நான் விட்டேன். அந்த 16 வயசு குழந்தைய இவள் எப்படி அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பேன்னு சொன்னது. நீ சொன்னீங்க பண்ண இவள் எப்படி சொல்ல அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு? இவளுக்கு அறிவு இல்லை. அறிவில்லையே. இல்லை மேம், சின்ன பையன் வச்சு நான் அறிஞ்சிருக்கேன். இது வர சின்ன பையன், சின்ன பையன் இந்த கை போட்டு திருப்பி போட்டு அந்த பொண்ணை அடிச்சிருக்கிறேன். உங்க தங்கச்சி அது அவளுக்கு சரின்னு போச்சுவா. இப்ப கூட மேடம் ஓப்பனா சின்ன சொல்றேன். பையனை கை போட்டு சின்ன பையன் சுந்தரவே இல்லை. அம்மா என்ன அஷ்டாங்கம்மா, நான் மனசு அப்படின்னு அந்த ராத்திரி நாங்க போன வீட்டுல நாங்க போறதுக்குள்ள அந்த பிள்ளை நான் 100க்கு போன் பண்ணிட்டேன். இல்ல இருந்துச்சுக்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போட கொளுத்திருப்பேன் நான். இப்ப கூட 6ஆவது குழந்தை மாசமா நிக்கிறேன். அவளு இந்த 5 பிள்ளைங்க 10ஆவது அவன் குழந்தை மாசமா இருக்குது. இப்போ அப்ப இவளை செருப்பு கழட்டி தானே அடிக்கணும் நாங்க. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? இவளுக்கு இந்த பிள்ளைங்க பண்ணிட்டாங்க சொன்ன அதுல இல்ல மேம், அவர் சொல்றாரு நீங்க என்ன கூப்பிட்டு பாருங்க. மேடம் ஏஎம்சில வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம். அதுல எதுவும் இல்லை, அது 1 2 சொல்றேன் 6ஆவது குழந்தை மாசமா இருக்குதுப்பான்னு. மேம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து எங்க அம்மா சொல்லி எங்க அம்மா எங்களுக்கு சொன்னாங்க அடிக்கிறது. அப்படி ராத்திரி 9 மணிக்கு அந்த பொண்ணை அடிச்சு வீட்டு வெளில துரத்துறது யார்? இவங்க 2 நீ வந்து இவ்வளவு தொட்டா இவளோட நீ போனோம். உனக்கு எவ்வளவு திமிரு தானே அந்த பொண்ணு நீ கேட்ப. நீ அந்த பொண்ணு திமிரு உனக்கு. இவ்வளவு பொண்ணு அம்மா போய் படுத்துருவே நீ. முகத்துல படுத்துருவே நீ. நாயா பொண்ணு நினைக்கிறா புறம்போக்கு. என் பிள்ளைங்க மாதிரி தான் இந்த 5 பசங்களும், என் 2 பிள்ளைங்களை 7 பிள்ளைங்க நான் பார்க்குறேன். வாங்க தின்றதுக்கு வாங்கிட்டு வந்தாலும் 7 பேருக்கு தனித்தனி போட்டில் நான் வாங்குவேன். நான் வெளியே விட போகிறேன் மேம். பசங்க ஒன்று கேட்டு பாருங்க.
நான் போய் தனித்தனியாக சொல்ல பொட்டலம் நான் வாங்குவேன். இவங்க 4 பேர், இவங்க 3 பேர் இருக்கோம், எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கோம். எல்லாருக்கும் நான் தனித்தனியாக வாங்குவேன். 7 பேரை நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. 7 வந்து இப்போ நான் 4 பேர் தான் இருக்கிறோம் என் கூட. அந்த சின்ன பொண்ணும் அந்த பெரிய பொண்ணும் 2 சின்ன பசங்க, எங்கள் வீட்டில் 2 பசங்க, 6 பேர். 6 பேர். இவ்வளோ ஒரே வார்த்தை என்ன சொன்னான் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வச்சிருக்குது, எனக்கு இந்த பிள்ளைங்களை வேணாம், வேணாம், எனக்கு அவன் தான் அவன் தான் வேணும்னு. அவன் அப்பா அம்மா வந்து கூட்டணும். அவன் என்ன சொல்றான்? ஒரே வார்த்தை, எனக்கு அவளு தான் வேணும், வாழ்ந்தாலே அவளு கூட தான் வாழ்வேன், செத்தாலே அவளு கூட தான் சாகுவேன். அவன் என்ன சொல்றான். சொல்றது? அதே தான் சொல்றது. அப்ப அப்ப நாங்க எங்க கீதி போவேன்? இந்த பிள்ளைங்களை நடு ரோட்ல விட்டோம்னா நாங்க யாரு கூட்டு போவாதுங்களே? சரி, நீங்க கொஞ்சம் இல்லைம்மா. ஜெயக்குமார் தானே நீங்க, ஆமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க அப்பா அம்மாட்ட பேசட்டும். இப்போ குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம், பசங்க எதிர்காலம் ரொம்ப முக்கியம். உங்க பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? அப்பா அம்மா ஒன்றா வாழணும் கேட்குறான். சாத்தியமே ஆகாது மேடம். பசங்களோட 5 பசங்க, நான் 10 பசங்களோட நான் வாழ வைப்பேன். ஆனால் என்னை விட்டு போனதுனால தான் இந்த இதோடைய நான் ஸ்டாப்பில் வச்சு இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா நீ சொல்லாத. அது போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டோம், இல்லைன்னா எஸ்ஐ சொல்லிட்டோம், கான்ஸ்டபிள் சொல்லிட்டோம், இல்லை லேடி போலீஸ் சொல்லிட்டோம், அப்போ நான் வரேன். அந்த பொண்ணை அவசரத்துக்கு கூப்பிட்டா நீங்க போகாம இருக்கலாமா? எப்படி மேடம் நம்ம வந்து போகிறது? இவங்க வந்து வழியில் வந்து சண்டை போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் கூடிப்பாங்க, இதனால் நான் அசிங்கப்படணும், அதுக்கப்புறம் செருப்படி வாங்கணும். எனக்கு ஒண்ணுல நீங்க தான்ப்பா வரணும், வந்து ஆமாம், அது ஏன் வீட்டில் இருக்க சொல்ல எங்கள் ஆயா வீட்டில் மேடம் வழியில் வந்து தேவையில்லாத ஒருத்தர்கிட்ட போகக்கூடாதுன்னா ஆட்டோவில் போனாங்க. நான் காரில் ஹோண்டாய் சிட்டி காரில் வந்து வேற ஒரு ஆள் கூட போயிட்டு வந்தேன், பிடிச்சி எடுத்துருந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்ட உடனே இந்த மாதிரி போகக்கூடாது. வேற யாரு கூட போனாலா? ஆமாம், ஆட்டோவில் இவங்க கூட தான் போனாங்க. அப்போ நாங்கள் வந்து நூம்பில் வாடகை இருந்தோம். மாய்ப்பதி தண்ணி உள்ளே நின்று என்ன பண்ணோம், கோயம்பு நூக்கல் வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து காசு நான் இந்த பொண்ணு என் பசங்க என் பையன் நான் ஒரு ஆட்டோவில் வந்தோம். வரும்போது ஆட்டோ ரோட்டில் மடக்கி இந்த பொண்ணு தலை முடிப்பிச்சு தர இடிச்சுன்னு காரில் எடுத்துன்னு கூட்டு போயிட்டாரு. பாட்டி வீட்டு கூட்டு போய் விட்டாரு. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து என் தம்பி விட்டு போய் சொன்னாங்க, நீ பொண்ணை கூட்டு வந்து விட்டலன்னா நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவன்ட்டு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆயா கிட்ட சொன்னாங்க, சரியா எதுக்குயா என்னால உங்களுக்கு பிரச்சனை வரணும், நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் அவங்க கிட்ட 20 ரூபா அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஒழுங்காக இருந்தால் என் வீட்டில் இரு, இல்லைன்னா உன்னுடைய தகுந்த மாதிரி இருப்பேன், நான் உன்னை ஏதோ பண்ணுறதோ உங்களுக்கு எதுக்கு இவங்க மேல கோவம்? ஏறு மேடம், பெரியம்மா மேல? பெரியம்மா மேலே நான் என்ன கோவம் மேடம்? எதுக்கு அந்த ஆட்டோல இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போனீங்க? ஆமாம் மேடம், இப்போ நான் பார்த்துட்டு என்னை வீடை விட்டு போயாச்சு, நான் போகிறேன்னு அங்கே இருக்கிறேன்ட்டாங்க. அவங்ககிட்ட பேசக்கூடாது, போகக்கூடாது, யாருக்கிட்டையுமே யார் கான்டாக்டே வைக்கக்கூடாதுன்றா இவங்க பெரியாக்கா, அவங்க ஒரு பசங்க மற்ற யார்கிட்ட கான்டாக்ட் வைக்கக்கூடாதுன்றீங்க. போகிறேன், கண்டிச்சு பண்ணுறேன், நான் திருப்பி அங்கே தான் போவேன் அப்படின்னா சரி நீ போப்பா. நீங்க எதுக்கு ஆட்டோல இருந்து பிடிச்சி கூட்டிட்டு வந்தீங்க? ஆமாம் மேடம், என் வீட்டுக்கு எதுக்கு தப்பான இதுகளே நீ போகிற, நீ ஆட்டோவில் போகிற வசதியா? சொல்றீங்களா? அவங்க கூட யார் கூடயும் போக மாட்டாருன்னு சொல்லிட்டேன் மேடம். யாரோடைய உங்க வீட்டுல இருக்கும்போது தான் அவங்களோட போனியா? என்னை விட்டு போயாச்சு, மேடம் என்னை விட்டு போயாச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க போய் அடிச்சு கூட்டிட்டு போனீங்க? ஆமாம் மேடம், கண்ணுக்கு எதிர்க்க தேவையில்லாத ஆளுகிட்ட பேசுறேன்னா பேசுறேன் அப்படின்னு யாரு தேவையில்லாத இவங்க தான். அவங்க வீட்டுல தானே இருந்தா? எப்போ மேடம் இந்த சம்பவம் இன்சென்டிவ் என் வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லலாம்? அவங்க வீட்டுல இருந்து ஒரு வெளியே வயசு வந்து பொண்ணு இருந்தா ஒரு ஆட்டோவில் சம்மந்தப்பட்டவங்க இல்லாதவங்க நீங்க போறதுன்னா போறது தப்பு, கேட்கறது தப்பா மேடம்? சரி கூப்பிட்டேன், வேணான்ட்டீங்க, விட்டுட்டேன், சரி போவேன்னா நீட்டாக போயிட்டே சரிம்மா. இருந்துட்டேன். சரி, நான் சம்மந்தம் நாங்கள் இல்லை இல்லையா? இப்போ இந்த பொண்ணு நீயும் ஒதுக்கிட்டு அவளும் ஒதுக்கி 2 இப்போ யார் சம்மந்தப்பட்டதுங்க? நீ சொல்லுங்க மேம். நான் கூப்பிடுறேன் மேம், நீ எதுவும் கேட்காதப்ப வந்து எனக்காக வந்து கேளு பண்ணலாம், என்னால வர முடியாது. ஆமா மேடம், கேட்கணும், நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, அந்த கேட்குற உரிமை இருக்கு. யார் வீட்டுலாம் போய் உட்காந்துன்னு யார் வீட்டுல 10 பேர் வந்து உட்காந்து சண்டை போடுவாங்க கேட்பாங்கன்னா நான் கேட்கணுமா மேடம்? அங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க சொல்றீங்க, நீங்க அப்பனே வந்து திரும்பி பார்க்கல, அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்துக்கு மேடம்? ஆட்டோல போனாங்களா, அதனால தலையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போறான். சம்பந்தம் இல்லாதவங்களோட வயசு பொண்ணு ஆட்டோல போறதான், வயசு பொண்ணு கூப்பிட்டு சொல்லுறது யாருக்கு ரோட்ல நின்னு தண்ணியில போயிட்டு இறங்கி போய் பார்த்துட்டு போறாங்க. அங்கத்துக்கு பிரச்சனை தண்ணியில பிரச்சனை இருக்கு, வாப்பான்னா போலீஸ் கூப்பிட்டோம், ஹப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டோம். ஆமா மேடம், இவங்க போனை போட்டு ஃபோன் பண்ணி என் தங்கச்சி இல்லாம நடந்துட்டு இருக்காரு, அவங்க பாத்துருக்காங்க. எவ்வளவு மேடம் பொறுப்பு இல்லாத நான் நடந்துட்டு இருக்கேன்? 15 வருஷம் நான் பார்க்காம அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்துட்டு நின்று என்னை விட்டுட்டு சாமான் செட்டோட எல்லாரும் சேர்ந்து 5 பேரும் கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே இருக்க சொல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாரியத்தா போட்டு அதுக்கப்புறம் அங்கத்தையும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மகா பாவம் பண்ணி நீங்க கேளுங்க எப்படி நான் பார்த்துருந்தேன். இப்போ 8ஆம் மாசம் பேசுறாரு, அந்த அம்மாக்கு கந்தமே இல்ல, ஒண்ணுமே தெரியலையா இல்ல அது வேண்டான்னு உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியல. பசங்க வாழ்க்கை எப்படி கெடுத்தீங்களா 2 பேரும்? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இந்த அம்மா எழுதி வெள்ளை பேப்பர்ல கையெழுத்த போட்டேன், எனக்கு இந்த 5 பசங்களுக்கு தேவையில்லை. தேவை இல்லை, எனக்கு என்கிட்ட இதுதான் கேட்டா என்ன வேணும். சொல்றது?
இன்ஸ்பெக்டர் ஆனா என்கிட்ட அந்த ஒரு அம்மா வார்த்தை கேட்டேன். அவர் என்ன எனக்கு இந்த அம்மா இவதான் வேணும் இந்த அம்மா. இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் இவர் மேடம். கையெழுத்து போட்டு நான் நீங்க கேரளா அஞ்சு கொண்டு போய் படிக்க பிள்ளைங்களே வைக்கிறேன் அப்படின்னு 5 பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றுவான்னு கேட்டேன். காப்பாற்ற நான் உண்மை இங்க ஆக்சுவலா படிக்க சொல்றேன். முடியாதான். கேரளா கொண்டு போய் படிக்க வைக்க போறாராம். கேரளா இங்க படிக்க படிக்க யாரு யாரோ பெத்து போட்டா? நீ தானே பெத்து போட்ட. நீ பத்து பேரும் நாங்க பார்க்கணுமா? நான் என்ன சொன்னேன், நீ கூட ஏத்துக்காத அவங்க அப்பாட்ட அனுப்ப சொன்னேன், போஸ்ட் காட்டி சொன்னேன். இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் மேம், சனிக்கிழமை என் வீட்டுக்கு தேடி வந்துச்சு. இங்க பாரு காவி, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போற, நீங்க 4 பேரும் உங்க அப்பாட்ட போறதா சொல்லணும், போஸ்ட் காட்ட நாங்க சொல்லி. தானே ஜபர்தஸ்தி பண்ணோம். 2 பசங்க அங்கே ஊட்டியிலே 2 வருஷமா படிச்சோன்னா எல்லாத்தையும் நான் பார்த்து இறக்கி வச்சு ஏற்றி எல்லாமே இது பண்ணி லீவில் 1 மாதம் வந்து தங்கிட்டாங்க. 1 மாசமா வீட்டுக்குள்ளே பூட் போட்டு தான் நான் வெளியே போவேன். நான் இவன் அதெல்லாம் பெரிய சரியான பொண்ணு, விஷயம் இது கூட கிடையாது. சொல்லல புரியுங்களா? மேம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நீட்டாக இருந்து இவன் ஏஜ் பெரிய அட்டன் பொண்ணு, அவன் பண்ணாங்க. இது கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை. எதுவுமே சொல்லுவேன். நான் என்னால் முடிஞ்ச சக்திக்கு தீட்டு கழிக்க வேண்டியதை கழித்து எங்கள் அம்மா அப்பா வச்சு நான் பண்ணிவிட்டு எடுத்து வீட்டில் வச்சு ஃபோட்டோ முதல்ல எடுத்து இது பண்ணேன். இந்த விஷயம் கேட்டவொன்னே 4ஆம் தேதிக்கு என்ன ஊட்டிக்கு போகிறதுக்காக 3 பேருக்கு ரிட்டன் டிக்கெட்டு, எனக்கு ரிட்டன் டிக்கெட்டும் மற்ற அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஹாஸ்டலில் போகிறதுக்கு உண்டான டிக்கெட்டு புக் பண்ணி வச்சு காட்டுறேன். 7 மணிக்கு வண்டி கிளம்புனேன் பஸ்ஸுக்கு. காலையில் 6 மணிக்கு தூங்கி சொல்லாமல் பேகெல்லாம் எடுத்து போயாச்சு. ஓடியாந்து இப்போ அப்படின்னா இல்லை நான் போக மாட்டேன், மோனி சாந்தா தான் நான் இருப்பேன், இல்லை நான் அங்கே இருக்க மாட்டேன், மோனி சாந்தாலும் அப்புறம் நான் என்ன வளர்த்துக்கு சந்தோஷமா இருப்பேன்னு பேசுறதுக்கு என்ன சொல்லிட்டு மேடம் சொல்கிறேன். இங்கே இருக்குது? சரி மோனி சார் தான் வேணும், வா போலீஸ் கார்ட்ட சொல்லு சார், நாங்கள் 5 பேரும் எங்கள் டேடிகிட்ட போகிறோம், 4 பேரும் சொல்லிட்டு சொல்லுன்னா சரி சரின்ட்டு போலீஸ் கார்ட்ட போலேன்னு அவர் கேட்குறாரு. எங்கள் அப்பாட்ட போகிறேன்னு அவ்வளோதான். அப்புறம் நீ இப்போ காவின்னு சொன்னால், இல்லைம்மா மோகன் சாக்குமே என்னை ஊரில் இருந்துச்சு டேடி கிட்ட, அதனால நான் போய்க்கிறேன் நீ போ அப்படின்ட்டு. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டதுக்கு இது அங்கே போயிட்டுக்குது. மறுநாள் தான் தெரியும் இந்த பிள்ளை இவங்க அப்பா வீட்டுக்கு போகாது, இவங்க வீட்டுக்கு போகிறதே தெரியும். எனக்கு தெரியவே தெரியும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும் இந்த பிள்ளை அவங்க அம்மா வீட்டுக்கு. ரொம்ப நல்ல அம்மா. அப்பா கையெடுத்து கும்பிடுறேன். எங்களுக்கு இப்போ கூட அந்த பிள்ளைங்களை வந்து கூட்டு போறதானே கூட்டு போட்டோம் மேடம். நாங்க வந்து எந்த பிரச்சனை இல்லை மேம். ஆனா எங்களுக்கு திரும்பி இதே மாதிரி ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்து வந்துச்சுன்னா திரும்பி நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு கூட போறீங்கம்மா? நாங்க இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க சொல்லுங்க மேம். இவங்க தனித்தனியா இருந்தா எங்களால ஒழுங்கா இருக்க முடியாது. அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும் எங்களுக்கு. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. இல்ல மேம், நான் அதை சொல்ல மேம். அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கேளுப்பாதான் மேம் சொன்ன. அதுக்கு கூட அவங்க வரமாட்டேன், நீ போ, நீ அவங்க கூப்பிட்டோம், ஸ்டேஷன்ல கூப்பிட்டோம், அப்பா வர என்ன நீ இப்போது கேட்க முடியாது. அப்பாட்டே கேளுமா. நீ என்ன நினைக்கிற? 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அப்பாட்ட பேசு. அதெல்லாம் ஒன்றா இருக்கிறது சாத்தியமே இல்லை மேடம். நான் எங்கள் பசங்களோட என்னோட வந்துச்சுன்னா நான் வச்சு காப்பாற்றுறதுக்கு நீங்க அப்பாட்ட இருக்குமா மேடம். நான் இருக்கப்பா ஒன்றா இருக்கிறது 100% இல்லை மேடம். யார் யாரும் எவ்வளவோ ப்ராப்ளம்ல ஒன்றா இருக்கு. யாரும் ப்ராப்ளம். நான் வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரங்கிட்ட கூட போய் ஊர் மேலே போய் 10 நாள் 10 இருந்தேன். இது எல்லாருமே எல்லாரும் உடைந்துக்கு இருக்குது. உங்களுக்கே தெரியும். நான் அசிங்கப்பட்டு அந்த வீடை காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டில் வந்து அங்கே இருந்து 1 நாள் வந்து இருந்து அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் நீங்களே தான் வந்தீங்க. சரி விடுங்க. கூப்பிட்டு வச்சு பசங்க என்ன நான் கே அந்த பழைய விஷயம் அவங்க அம்மா பத்தி பேசாதீங்க. நீ சொல்லுமா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு கை கொடுக்க வேண்டிய நிலைமையில 2 பேருமே கையை விட்டுறாங்க மேம். நான் கை கொடுக்கலன்னா சொல்லவே இல்லை மேடம். 8 மாசமா இவங்க வீட்டை விட்டு போயிட்டு இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டாங்கம்மா. நீங்க யாரோட இருக்கீங்க? ஒன்றா இருக்க மேம். நீ சான்ஸ் இல்லைம்மா, வேஸ்ட்டு. நம்ம இங்கேருந்து சொல்லிட்டு அவங்க வெளியே போய் பிரிஞ்சிடுவாங்க. பிரச்சனை நடக்காத விஷயத்த ஆசைப்படாதீங்கம்மா, விட்டுருங்க. இவங்க ஃபோனில் அதே தான் கேட்டாங்க. நடக்காத விஷயம் பண்ணவே மாட்டேன், சரிவே மாட்டேன். ஸ்டேஷனில் வந்து வச்சு எழுதி கொடுத்தாலும் நான் வர தயார். நீங்க அந்த பொண்ணுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்க போலங்க. அப்பாவா நீங்க உங்க கடமையை செய்யல. என்ன மேடம் கடமையை செய்யலை? நான் இவ்வளோ தூரம் இருந்து நான் கேட்டுட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு என் வீட்டுக்கு 5 பேர் வந்து நின்னாங்களா மேடம்? ரோட்டில் நின்று பேசுறீங்க? குழந்தைங்கள்ட்ட போட்டி போடுறீங்க. குழந்தைகிட்ட போட்டி போட்டு தானே மேடம் அவங்க சொல்லி கேட்டு நான் காப்பாற்றிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு துணி தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். குழந்தைங்க 1000 நான் தப்பு காப்பாற்றி பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே பண்ணிருக்கேன். குழந்தைங்க 1000 தப்பு பண்ணலாம். குழந்தைங்க வந்து அம்மாட்ட இருக்கிறது பாசத்துல போகலாம், என்ன வேணா செய்யலாம். அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா அப்பா அங்க போய் நின்று இருக்க வேண்டாம்? என்ன பண்ணலாம் இப்போ? நான் பசங்க வந்தாங்கன்னா நான் ஏற்றுக்க தயார் மேடம். வேற சேர்ந்து வாரத்துக்கு 100க்கு 100 கிடையாது மேடம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பசங்க அவங்க கூட போறதானே போட்டோம் மேடம். நீங்க என்ன எந்த ப்ராப்ளம் மேம். பசங்க அவங்க கூட போறது சந்தோஷம் எங்களுக்கு. நீங்க என்ன வந்து சொல்றீங்க? எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஹீரோயின் சொல்லுங்க. அவங்க அப்பாட்டே போட்டுங்க மேம். அவங்க நீங்க ஜாலியா நான் தனியா. அவங்களோட ஹனிமூன் பண்ணிட்டு இருக்கலாம். எங்க சும்மா. போறீங்க? ஊட்டி போறீங்களா, கொடைக்கானலா, இல்ல சுவிட்சர்லாந்து போறீங்களா ஹனிமூன்? ஆனா மேடம் இனி ஒரு கண்டிஷன் மேடம்.
அவங்க வீட்டில் அந்த குழந்தைங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த குழந்தைங்க இருந்தாலும் இவங்க 2 பேரும் அந்த குழந்தைங்க பார்க்க நேர்ல பார்க்க கூடாது, கூடாது. சாவர வரைக்கும் பார்க்க கூடாது. பார்க்கவே கூடாது. எது ஒரு கஷ்டம் அவங்க அப்பா நஷ்டம் கூட வந்தாலும் போட்டோம். போட்டாங்க. அப்பா கூட போனது கவலை இல்லை. அந்த 5 பசங்க அப்பா கூட போட்டோம். 4 பசங்க இவ்வளவு எதுவும் நான் பசங்க வரக்கூடாது, இவ்வளவு அவங்க போக கூடாது. நடுவோட போயிடணும். பார்க்க கூடாது இவ்வளவு. நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்க தயார் மேடம். போறியம்மா? போல மேம், எனக்கு ஒரு கஷ்டம் நம்ம வராது. நான் எப்படி மேம் போவேன் அவங்க கூட? நீமா நீ போமா. தாயே கிளம்பு போ, நாங்க பாத்துக்கிறோம், பசங்கள்ட்ட நாங்க பேசிக்கிறோம். நீ போ, போங்க. ஆறுமுகம், உங்க ஹீரோயினை கூட்டிட்டு போங்க. கிளம்பு. அப்பாட்ட இருக்கிறதாம்மா அவனுக்கு பாதுகாப்பு. அது தப்பா சொல்லல மேம், எனக்கு ஒரு கஷ்டம் போது இவங்க கிட்ட தான். நீ அப்பா சொல்றது கேட்காம அங்க போனியானா அவருக்கு மறுபடியும் வந்து இன்டர்ஃபியர் பண்றது கஷ்டமா இருக்கும். இல்ல மேம், நான் போக மாட்டேன் போ சொல்லிதான் மேம் இருந்தேன். ஆனா மறுபடியும் அம்மா பார்த்தவும் ஆசை வந்தது, போனேன். இல்ல மேம் போல மேம், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனது. ஆனா அப்பா என்னன்னா, இல்லம்மா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், உங்க நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ நல்ல புத்திசாலி பொண்ணு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். படிச்சு ஒரு நிலைமைக்கு வர்றது வரை அப்பாவோட இரு, அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. நீ என்னதான் அவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்களையும் குறை சொல்லுவாங்க. நீ வேற எங்கேயாவது ஹாஸ்டலில் போயிருந்தாலும் அங்கே வேற பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு அப்பாவோட பாதுகாப்பில் இரு, அவசரப்படாதே. படித்து ஒரு நல்ல காலேஜுக்கு போய் நல்ல வேலைக்கு போ. அப்புறம் நீ ஒன்றை பார்த்துக்கலாம், உன் தங்கச்சிங்களுக்கெல்லாம் கை கொடுக்கலாம். அவங்களுக்கு யாருக்கும் இல்லாத தாயா நீ ஆகணும், அதுதான் நான் சொல்லுவேன். இல்ல மேம் பெரியப்பா தானே அவங்க இப்ப கேட்டாங்கல்ல, அவங்கள நீ எப்படா கேட்ப என் பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வார்த்தை, நீ ஏன்டா என் பொண்ணை கேட்ட, சத்தமா கூட தவிர மெதுவா வந்து கேட்டாங்களா மேம். அங்க கேட்க முடியல, இங்க வந்து கேட்டு. அவரோட குணம் வேற, உங்க அப்பாவோட குணம் வேறம்மா. அதை நீ கம்பேர் பண்ணி பேசாதே. நேற்று ஃபோன் பண்ணாங்க, இல்ல அட்டன் பண்ணி மேம், நான் பேசுறேன். கேக்குறேன், உங்க பொண்ணு தானே, அவங்க வேற, அவங்க தேர்ட் பர்சன். அவர் ரொம்ப நொந்து போயிருக்காருமா. ஒரு உங்க வார்த்தை அம்மா கேட்கல பண்ணின மேம். அமக்களத்துல உங்க அப்பா ரொம்ப நொந்து போயிருக்காரு. அப்ப இவங்க 2 பேர் பண்றாங்களா? அப்ப நாங்க பசங்க தானே. புரியுதுமா, யாரா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்லையா கண்ணா? யாரா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்லையாம்மா? இந்த 5 வருஷத்துல ஒரு விஷயம் கூட புரிஞ்சுக்காம அவங்க பின்னாடியே சுத்திருக்கேன். நான் எப்படி பின்னாடி இப்ப சத்யசீலன் ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க. சத்யசீலன், நான் சொல்லறத புரிஞ்சுங்க சத்யசீலன். உங்க பசங்க மேல எந்த தப்பும் கிடையாது. கீழே போயிட்டு ஃபோன் பூத்ல போய் பேசினா இதெல்லாம் டீனேஜ்ல, அடோலசன்ஸ், டீனேஜ் கூட கிடையாது, அடோலசன்ஸ் வர்றது பிரச்சனைகள். எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிறது பிரச்சனை இது. அது உங்களுக்கு அதுக்கான பொறுமை இல்லைன்னா நீங்க ரொம்ப நொந்து போயிட்டீங்க. அதுதான் நீங்க அந்த அம்மா பண்ண கூத்து. எனக்கே இவ்வளவு கோவம் வருது, 1 மணி நேரம் அவங்கள தாங்க முடியல என்னால. ப்ளீஸ் புரிஞ்சுங்க. 5 பேர் அவங்க இருங்க, கொஞ்சம் மிஸ்டிவஸா இருப்பாங்க. ஒரு சில பசங்க குவைட்டா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் மிஸ்டிவஸ் பசங்களா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள கண்டீங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனா கொஞ்சம் ஃப்ரீடம். ஒருவேளை பெரியம்மாவை போய் பார்க்கணும்னு தோணுது, அவ போய் பார்த்துட்டு வரட்டும். அதனால ஒன்றும் குடிமொழிகையெல்லாம் போறது இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வேற எங்க போனீங்கன்னா ஒரு காலம் மறுக்கவே இல்லை. இருங்க சத்யசீலன் ப்ளீஸ். நீங்க உங்களை எனக்கு புரியுது, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. சாவாத குறை தான் எனக்கு புரியுது. 5 வருஷத்துல நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க எவ்வளவு வெரி வெல். 5 வருஷத்துக்கு நான் கஷ்டப்பட்ட மாரி இந்த உலகத்திலே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை, தெரியுமா? அதான் எதனால உன்னை கது சத்தி சாத்தப்படுறது தண்டனையா மேடம்? ஒரு பசங்களை பூட்டி வச்சு போறது தண்டனையா? அது என்ன செய்ய கொடுத்து அவரோட பக்கத்துல இருந்து தான் யோசிக்கிறாரு. சத்யசீலன் நீங்க புரிஞ்சுங்க சத்யசீலன். பசங்களை அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க. அவங்க அம்மா தப்பு பண்ணாங்கிறதுக்காக பசங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்க. எதுக்கு மேடம் போனோம்? யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம செய்யறது தப்பு நமக்கு தெரியாது. வெளியே இருக்கிறவங்க எடுத்து சொல்லும் போது தான் நமக்கு புரியும். அது காது கொடுத்து கேட்கணும். உங்க ஈகோவை அதுக்குள்ள கொண்டு வராதீங்க. நீங்க அப்பாவை புரிஞ்சுங்க, நீங்க பசங்களை புரிஞ்சுக்க பாருங்க. மனசுல வருத்தம் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். இதையும் மீறி உங்க அப்பா உங்களை நோவடிக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை சொன்னார்னா மன்னிச்சிடுங்க, பெருசு பண்ணாதீங்க. என்ன தெரியுமா, உங்க அப்பா இங்கேருந்து சொல்லலை, வாயிலேருந்து சொல்றாரு. ஆனா உங்களை பார்த்துக்கிறாருல, உங்க அம்மா மாதிரி விட்டுட்டு போகல. அப்பாவோட கிளம்பு சமத்து. உனக்கு எப்போவாச்சும் வேணும்னா எங்களை கூப்பிட்டு பேசு, ஓகே?
பெரியம்மாட்ட பேசு, தைரியமா இரு. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரி ஓகே? பெரியம்மா பெரியப்பா கிட்ட அப்பெல்லாம் பேசலாம். தாராளமா பேசு. ஓகே, கிளம்பு. வாங்க திருலாமா, நான் நீ போய் பக்கத்து காம்பவுண்ட்ல வாங்க இருக்கு. சரி கிளம்பு கிளம்பு. அப்பாவோட மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.